சென்னை குரோம்பேட்டையை அடுத்த திருநீர்மலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சலூன் கடை கண்ணாடி சுவற்றின் மீது மோதிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வசந்தன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் வசந்தன், இந்த விபத்து குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை அடுத்த திருமலையில் ரப்பீஸ் ஏற்றி வந்த லாரியானது சலூன் கடைக்குள் புகுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் இரண்டு இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்துள்ளது. அதாவது இந்த குரோம்பேட்டை அடுத்த திருநெல்மலை பிரதான சாலையில் சம்பத் என்பவர் லாரியில் ரப்பீஸை ஏற்றிக் கொண்டு பெட்ரோல் பங்கில் டீசல் நிரப்பிவிட்டு யூட்டன் செய்த பொழுது அந்த லாரியானது கட்டுப்பாட்டை இழந்து எதிரில் உள்ள சலூன் கடைக்குள் புகுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் கடையில் முன்பகுதியும் அதன் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்துள்ளது. இந்த கண்ணாடி கதவுகள் அந்த கடையில் இருந்து வேகமாக உடைந்த பொழுது கடைக்குள் முடிவெட்டி கொண்டிருந்த நபர்கள் அலறி எடுத்துக்கொண்டு கடைக்குள்ளேயே ஓடி சென்று தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் காட்சிகளும் இந்த சிசிடிவியால் பதிவாகியுள்ளது. இந்த லாரி வேகமாக வந்து கடைக்குள் மோதிய பொழுது அவர்களும் அச்சமடைந்துள்ளனர். அது மட்டுமின்றி இரண்டு இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்துள்ளது. இது குறித்து தற்சமயம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.